பிச்சை ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் உதவி கிடைக்கிறது தான் கஷ்டம். இன்னைக்கு டே 112. இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு போகல, ஈவினிங் ஷிஃப்ட்டு 7 to 10ன்னு வச்சேன். அந்த ஆர்டர்ஸ் 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு இன்சென்டிவ் ஓரளவு கிடைக்குங்கிறதுனால 7 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 3 ஆர்டர்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு கிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு 7 to 11 மாதிரி வச்சுக்கிட்டேன். அது கடைசி 2 ஆர்டர் மட்டும் இப்போ முடிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதை முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்கு 11:30 11:45 அந்த மாதிரி ஆகிடும். இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், ஷார்ட் ஃபில்ம் மாதிரி எடுத்திருக்காங்க போல். அதில் ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு ரீல் கொடுத்துருந்தாங்க. சரியான மெசேஜ் ஒன்று அதில் சொல்லியிருப்பாங்க. 2 சென்டென்ஸ் தான் தமிழில். பிச்சை ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் உதவி கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்ட்டு வரும். சரியான சென்டென்ஸ். எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறையா பண்ணுற மாதிரி தெரியுது. சூப்பராக பண்ணுறீங்க. அது யார் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஃபுல் ஷார்ட் ஃபில்மே எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சுன்னா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த சென்டென்ஸுக்காகவே. அடுத்து எப்போ வீடியோ எடுப்பேன்னு தெரில. 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி டின்னர் முடிக்கணும். அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். காலையிலேருந்து சாப்பிடல, என்னால் முடிஞ்சது எது இருந்தாலும் பரவாயில்லப்பா. அக்கா 10 ரூபா தான் இருக்கு. சரி, பரவாயில்லையா? எது இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. நல்லா தம்பி, என்ன தம்பி நீ வச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. பிச்சை சீக்கிரம் கிடைச்சிரும், உதவி உடனே கிடைக்காது. நீ வச்சுக்கோ, எனக்கு அப்புறம் கூட காசு கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன். இந்தா குடிப்பா.